எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு என்னோடய யோகாலாம் முடிச்சுட்டு ஒரு 7:30ங்கிலேயே வந்துட்டு நான் போய் சாக் பீஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதில் கோலத்தை போட்டு அப்புறம் வந்துட்டு அந்த அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை கலக்கி தான் போடுவேன். எனக்கு வந்துட்டு பெருசாக கோலம் போடுறதுக்கு தெரியாது. நான் அதை அப்படியே யூடியூப்பில் பார்த்து தான் போட்டுட்ருந்தேன். சாக் பீஸ் தொட்டாலும் எனக்கு வந்துட்டு சில டைம் அலர்ஜியாக வந்துடும். ஸோ அதை வந்துட்டு டிஷ்யூ சுற்றி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு போட்டுட்ருந்தேன். ஸோ அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு பொங்கல் வந்துட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு 10 to 11:30க்குள்ளே பொங்கல் வச்சிடணும்னு சொன்னாங்களாம். சரி, அதனால் வந்துட்டு எல்லாமே காப்பு கட்டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10:30ங்கில் வந்துட்டு இல்லை 10:45 ஆயிடுச்சுங்க. பொங்கலை வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு 11ங்கில் வந்துட்டு பொங்கல் பொங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு அரிசி போட்டு அது வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே வந்துட்டு நான் சாம்பாருக்கு அந்த பக்கம் அடுப்பில் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு வெந்துட்டுருக்கு. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு நான் வெங்காயம், தக்காளி இதெல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்துட்டு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு அந்த வெள்ளை பொங்கலை நம்ம நார்மல் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டேன். ஸோ பக்கத்துலேயும் எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ இதை காய்கறியெல்லாம் அரிஞ்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே வந்துட்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்களா. சரி ஓகே, ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே சாமிக்கு தீபம்லாம் போட்டுட்டு பானையை வச்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கு தான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட்டாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மீதி இருக்கிற எல்லா வேலையுமே வந்துட்டு அந்த பொரியல் செய்கிற வேலை எல்லாமே வந்துட்டு செஞ்சிட்ருந்தேன். அதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு சேனக்கிழங்கு கொஞ்சம் கை பிக்குங்களா, சரி அவங்கள அறிய சொன்னேன். சுருவை அரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு அது எல்லா பொங்கலை வந்துட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்ததையுமே வந்துட்டு அவங்க எல்லாமே கரெக்டாக அதை அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதை தாளித்து விட்டுட்டு நம்ம அந்த சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கு தாளிப்பெல்லாம் போட்டுட்டு அரசாணிக்காய் வந்துட்டு செய்யலான்னு சொல்லிட்டு 2 பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு அரசாணிக்காயும் செஞ்சு முடிச்சிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது எல்லாமே தான் வந்துட்டு இலையில சாமிக்காக வச்சிட்ருக்கேன். ஸோ சக்கரை பொங்கல், அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த சாதா வெள்ளை பொங்கல் இருக்கு இல்லைங்களா, அது அவரைக்காய் சாம்பார், அரசாணிக்காய் பொரியல், சேனக்கிழங்கு பொரியல், கொஞ்சமாக தயிர், அப்புறம் வாழைப்பழம் அதையும் வச்சுட்டு மறுபடியும் ஒருக்கா வந்துட்டு ஊதுபத்தியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு நல்லபடியாக வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.